அனைத்து உயிரினங்களும் நோயற்ற பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, குடல் புழுக்கள் நீக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான சிகிச்சை முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டிவார்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது என்னன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதி மருந்துகள், சில பேர் 6 மாதத்திற்கு ஒரு முறை கழிச்சல் மருந்துகள், இதெல்லாம் எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அவங்கவுங்க உடல் வன்மையை பொறுத்து மாறும். என்ன காரணம்னா, நம்மளுடைய நோய்கள் ஆல் டிசீசஸ் பிகின்ஸ் ஃப்ரம் அவர் கட் அப்படிங்கிறது. இது நவீன மருத்துவ தந்தை ஹிப்போக்ரட்ஸ் அவர்கள் சொன்னதுதான். அதே தான் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளும் சொல்றது. ஸோ என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய நிறைய உணவுகள் மூலம் நமக்கு நிறைய தொற்றுக்கள் ஏற்படுது. கிருமிகள், புழுக்கள் போன்றவை பாதிக்கப்படுது. அதுல இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய உருண்டை புழுக்கள். ஸோ உருண்டை புழுக்கள்ல எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ள, இல்லை இருந்ததுன்னா வெளியேற்ற என்ன மாதிரியான வீட்டு முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இந்த ரிங் வார்ம் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புழுக்கள் பெரும்பான்மையா எப்படி நமக்கு போகுது அப்படின்னா, வாய் வழியாக நம்ம ஏதாவது உணவு உண்றோம், அதுல இருந்ததுன்னா அதனுடைய முட்டைகள் இருந்தது அப்படின்னா உணவின் வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ள போகுது. இது போய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடல்ல, சிறு குடல்கள்ல நிறைய நாள் தங்கிரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷம் கூட தங்கும். 2 வருஷம் தங்கி பொறுமையா எப்படி வளரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச் நீளத்துக்கும், நம்ம பென்சில் பார்த்திருப்போம் பாத்தீங்களா, நார்மலா குழந்தைகள் எழுதுற பென்சில், அந்த திக்னஸ்க்கும் வளரும். கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு இந்த புழுக்கள். ஒரு நாளைக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2 லட்சம் முட்டைகள் கூட இது குடல்ல போட்டு வைக்கும். 2 வருஷம் இது பண்ணி வளர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறும். மலத்தின் வழியாக தான் இது வெளியேறும். சில பேர் கண்கூடா இந்த புழுக்கள் வெளியேறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரல் பாதிப்பு கூட வரும். இந்த புழுக்களானது என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரல் வழியா போகிறது, மூக்கின் வழியாக போறது, அதாவது உணவு குழாயின் வழியாக போய் மூக்கின் வழியாகவும் அதுல இருந்து நுரையீரல் வழியா போய் பாதிப்புகளை ஏற்படுத்தும். சோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில பேருக்கு ஆசன வாயில அரிப்பு இருக்கும், சிலருக்கு பசி இருக்காது, இரத்தச்சோகை இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தொப்புள் பகுதியில, குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு தான் அதிகமா இருக்கும், வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தொப்புள்ள வலி இருக்கு, தொப்புளை சுத்தி வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு குமட்டல், இந்த மாதிரி தன்மை இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது உரிய முறையில நம்ம சிகிச்சை எடுக்கல அப்படின்னு வந்தீங்கன்னா இறப்பை கூட நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஸோ என்னுடைய கல்லூரி ஆண்டுல நாங்க இன்டர்ன் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, நாங்க இன்டர்ன்ஷிப்ல உட்காந்துருக்கோம். ஒரு சகோதரி வந்தாங்க. ரொம்ப மெலிந்த தேகம், அனிமிக், அப்படியே இந்த எண்பு தோல் போர்த்திய உடம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு டிபிக்கலா. சோ அந்த சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பேகை இப்படி ஓபன் பண்ணி காமிச்சாங்க. பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு புழுக்கள் இருந்தது. சோ டக்குன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்க என்னன்னு சொல்லவே இல்லை. சோ அன்னைக்கு பேராசிரியர் யாரும் இல்ல, பயிற்சி மருத்துவர்கள் தான் இருந்தோம். ரொம்ப பயந்துட்டோம். ஸோ அவங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஐபி அந்த மாதிரி அட்மிஷன் போட்டிருந்தாங்க. டிவார்மிங் பண்ணாலும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த புழுக்கள் உடம்பு முழுவதும் பரவிருச்சு, உள்ளுறுப்புகளை பாதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த சகோதரியோட வயிறு பாத்தீங்க அப்படின்னா நிறை மாத கர்ப்பிணி போன்று இருந்தது. ஸோ அவங்க எடுக்க அந்த வார்ம்ஸ் வந்துட்டே இருந்தது. அது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சு. பட் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள ஒரு நாள் ஒரு கோணி பையில தான் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு அவேர்னஸ் இல்ல, புழுக்கள் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணாங்க. பட் அப்பயும் நம்ம கேட்டோம், நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பூச்சி மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா, நாங்க ஆரம்பத்துல எனக்கு ஆசனவாயில அரிப்பு இருந்தது. நான் மருத்துவர்களிடம் போவேன். அவங்க ஒரு நைட்டு ஒரு மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் எடுத்திருக்கணும். பட் அதையும் மீறி இருக்கு அப்படின்னா
சில விஷயங்கள் நமக்கு டிவார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதற்கு தான் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல அருமையான இந்த வாய்விடங்கம், ஸோ இந்த மாதிரி சேர்ந்த மருந்துகள் வந்து இருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவார்மிங் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால வயிற்றுப்புழுக்கள் தானே அப்படின்னு அசாதமா இருந்துடக்கூடாது. ஏன்னா அது இறப்பை கூட வந்து நமக்கு ஏற்படுத்தும். சரி, யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருந்தா நம்ம டிவார்ம் பண்றதுக்கு வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இதுல என்னென்ன எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கறிவேப்பிலை அது எடுத்துக்கிறோம், கருவேப்பிலை கொழுந்தா எடுத்துக்கிறோம், நொச்சி கொழுந்து, அதே மாதிரி வேப்பிள்ளை கொழுந்து. இதனுடன் வந்து என்ன, சுக்கு, மிளகு, ஓமம் இதுவும் எடுத்துக்கிறோம், பூண்டு, சித்தரத்தை. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் ரேஷியோ. இப்போ வந்து நொச்சி கொழுந்து, கருவேப்பிலை கொழுந்து, வேப்பம் கொழுந்து இது எல்லாமே நல்லா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கிறோம். சுக்கு, மிளகு, ஓமம், பூண்டு, சித்தரத்தை இது அஞ்சையும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லைட்டா வந்து இது ஒவ்வொன்றும் வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோம். சோம்பும் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு லைட்டா நெய் விட்டு ஃப்ரை பண்ணிடுறோம். ஃப்ரை பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் விடாமல் நல்லா அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு அதனுடன் உப்பு நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் உப்பு. இது குழந்தைகளோட எடைக்கு தகுந்த மாதிரி 65 மில்லிகிராம்ல இருந்து 250 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 100 மில்லிகிராம் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு காலை வெறும் வயிற்றுல வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த முட்டைகள் இருந்தது, குடல்கள்ல இருந்தது, இல்ல புழுக்கள் அப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்லயே அது வந்து கிளென்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவங்க ஒரு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிற வரைக்கும் வெளியுணவு, ஹோட்டல் உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், அசைவம் போன்றவற்றை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள், அப்புறம் மோர் போன்றவற்றை வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு நல்ல கிளென்ஸ் ஆகி அந்த வார்ம்ஸ் நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஸ்டூல் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்க மலத்தை வந்து ஸ்டூல் எக்ஸாமின் பண்ணிட்டு இந்த ப்ரொசீஜரை ஒரு 4 வாரத்திற்கு ஒரு முறை சண்டே கொடுத்துட்டு 4 வாரம் கழிச்சு நீங்க ஸ்டூல் எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூல்ஸ்ல அந்த ரவுண்ட் வார்மோட புழுக்களோ முட்டைகளோ இல்லாதது கண்கூடாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. பட் இட்ஸ் லிமிடேஷன், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான். ரொம்ப அதிக அளவுல இருந்தது அப்படின்னா காலம் தாமதிக்காம மருத்துவரை பார்த்து உரிய சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும். அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனிமிக்கா தான் இருப்பாங்க, இரத்தச்சோகை வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அசைவம், ஈரல் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா தினமும் இரவு கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 25 திராட்சை நல்லா வாஷ் பண்ணிட்டு இரவை ஊற வச்சுட்டு காலையில நல்லா அரைச்சிட்டு வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். ஸோ இப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான குடல் புழுக்கள் இல்லாத ஒரு முறை வந்து நமக்கு கிடைக்கும். நன்றி.